ஆந்திராவில் காதலிக்கு போலீஸ் சீருடை அணிந்து மாமூல் வசூலித்து வந்த நபர் காதலியுடன் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். சிக்கியவர்களிடமெல்லாம் கோடிக்கணக்கில் வசூல் வேட்டையாடிய போலீஸ் காதலர்களின் நூதன திட்டம் அம்பலமானது எப்படி? சினிமா பாணியில் போலீஸ் வேடமணிந்து ரவுடிகளுக்கு போட்டியாக மாமூல் வசூல் செய்த காதல் ஜோடிகள்தான் இவர்கள். காண்போரிடம் எல்லாம் பொம்மை துப்பாக்கியை காட்டி மிரட்டி கோடிகளில் மாமூல் வசூலித்த காதல் ஜோடி தற்போது கம்பி என்னும் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் 45 வயதான ஹனுமந்த் ரமேஷ். சிஆர்பிஎஃப் போலீஸ் அதிகாரியான இவர் ஒழுங்கீனம் காரணமாக பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதையடுத்து சொந்த ஊரான வெந்தூர்த்திக்கு சென்ற ரமேஷ் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார். காதலர்கள் இருவருக்கும் தங்களது உல்லாச வாழ்க்கைக்கு அதிக பணம் தேவைப்பட்டுள்ளது. அதற்கு என்ன செய்வதென்று யோசித்தவர்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முடிவு செய்துள்ளனர். அதன்படி காதலிக்கு எஸ்ஐ சீருடை ஒன்று வாங்கி அணிவித்து அவரை நிஜ போலீஸ் போன்று அலங்கரித்துள்ளார். பின் காதலியை பல இடங்களுக்கு பைக்கில் அழைத்துச் சென்று வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார் ரமேஷ். ரோட்டோர கடைகள், மளிகை கடைகள், இருசக்கர வாகனங்களில் செல்வோர் என கண்ணில் பட்டவர்களிடம் எல்லாம் வசூல் செய்துள்ளார். அது மட்டுமின்றி வேலையில்லா இளைஞர்களுக்கு ரயில்வே போலீஸ் மற்றும் காவல்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 30 பேரிடம் இருந்து 3 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளனர். பணம் கொடுத்த இளைஞர்களுக்கும் பல மாதங்களுக்கு பிறகே இவர்கள் மோசடி பேர்வழிகள் என்பது தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் புகார் தெரிவிக்க போலீசார் ரகசிய காதலர்களை தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். ஆதாரங்களை சேகரித்த போலீசார் ஹைதராபாத்தில் காதலியுடன் சுற்றித் திரிந்த காதலர்களை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். விசாரணையின் போது வேறு சில திடுக்கிடும் தகவல்களும் தெரிய வந்தன. ரமேஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மனைவிகள் இருப்பது தெரிய வந்தது. அவர்களை கைவிட்டுவிட்டு பல ஆண்டுகளாக காதலியுடன் தனியாக வசித்து வருவதும் அம்பலமானது. போலீஸ் சீருடையில் 2 பேரும் வசூல் வேட்டையில் ஈடுபடும் போது பொம்மை துப்பாக்கிகளை காட்டி பலரை மிரட்டி பணம் பறித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வேறு யாரிடமெல்லாம் பணம் பறித்துள்ளனர், இவர்களால் பணத்தை இழந்த பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதலிக்கு போலீஸ் சீருடை அணிவித்து மாமூல் வசூலித்த சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.